இடம் சரியா இருந்தா உன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் அப்பா தனது மகனை கூப்பிட்டு ஒரு பழைய கடிகாரத்தை கொடுத்தார். மகனே, இத பாரு, இது உன் தாத்தா எனக்கு கொடுத்தது. இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட 200 வருடம் ஆகுது. அப்பா மெதுவாக சொன்னார், உனக்கு இதை பரிசாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கடிகாரத்தை ஜுவல்லரி கடைக்கு கொண்டு போய் விற்க முயற்சி பண்ணு. அவர்கள் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு பாரு. மகன் கடைக்கு போய் வந்தான். அப்பா, அவர்கள் சொன்னாங்க ரூபாய் 13,000 தானாம், ரொம்ப பழையது, பயன் இல்லை என்று. அப்பா சிரித்தார். சரி, இப்போ இதையே பான் ஷாப்புக்கு கொண்டு போ. மகன் மறுபடியும் சென்றான். அப்பா, அங்கேயும் ரொம்ப கெட்டு போய் இருக்குன்னு சொல்லி ரூபாய் 9,000 தானாம். அப்பா தலையசைத்தார். சரி, இப்போ கடைசியாக இதை மியூசியமுக்கு கொண்டு போ. அவர்கள் என்ன சொல்றாங்களோ கேள். மகன் மிக சுமூகமா போய் மியூசியம் கியூரேட்டரை காட்டினான். சிறிது நேரத்தில் மகன் அதிர்ச்சியோடு வீட்டுக்கு வந்தான். அப்பா, மியூசியம்ல இந்த கடிகாரத்துக்கு 4,45 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா சிரித்தபடி சொன்னார், மகனே, நான் உனக்கு சொல்லணும் என்று நினைத்த ஒரே உண்மை இதுதான். உன்னை சரியான இடம்தான் சரியா மதிப்பிடும். தவறான இடத்துக்கு போனா உன் மதிப்பை யாரும் அறிய மாட்டாங்க. அதனால் யாராவது உன்னை குறை சொன்னால் உனக்குள் இருக்கும் வொர்த் குறையப் போவதில்லை. அவர் மகனின் தோளை தொட்டு சொன்னார், உன் மதிப்பை காணாத இடத்தில் நிற்காதே. உன்னை உண்மையிலேயே மதிக்கும் இடத்தில் உன் வாழ்க்கையை கட்டு என்று.